வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது 2025ஆம் ஆண்டு கன்னிராசி பலன் பாகம் 1. இந்த வருகின்ற புத்தாண்டு 2025இல் கன்னிராசி மக்களின் வாழ்க்கையில் பின்வரும் அம்சங்களான அவரின் உடல்நலம், கல்வி, தொழில், நிதி, திருமணம், வீடு, நிலம், கட்டிடங்கள் மற்றும் வாகனங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் எவ்வாறு அவர்கள் செயல்படுவார் என்பதை பற்றிய கணிப்புகளை 2 பாகமாக கன்னிராசி மக்களுக்காக பார்ப்போம். 2025இல் கூடுதலாக இந்த ஆண்டுக்கான கிரக பயிற்சியின் அடிப்படையில் சாத்தியமான சவால்கள் மற்றும் இக்கட்டான சூழ்நிலைகளை எவ்வாறு கடந்து செல்வது அது பற்றிய ஞானமும் அறிவும். இந்த பதிவு 1இல் ரிஷபராசி மக்களின் ஆரோக்கியம், கல்வி, வணிகம், தொழில், நிதி சார்ந்த ஆலோசனை கணிப்புகளை இப்பதிவில் நாம் பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. கன்னிராசி மக்களின் ஆரோக்கியம் பற்றி முதலில் பார்க்கும்போது 2025ஆம் ஆண்டில் கன்னிராசி மக்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறது என்பதை தெரிகிறது. இருப்பினும் தங்களின் ஆரோக்கியம் சார்ந்து அதிகம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. கன்னிராசி மக்களின் முதல் வீட்டில் ராகுவின் 7ஆம் பார்வையும் கேதுனுடைய நிலை பெற்ற செல்வாக்கும் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதம் வரை தொடரும். இதனால் தங்களின் ஆரோக்கியத்திற்கு சற்றே எதிர்மறையான பலன்கள் இருந்தாலும் உங்களால் அதிலிருந்து வெளிவர முடியும், நலமாக ஆரோக்கியத்துடன் வாழ முடியும். மே மாதத்திற்கு பிறகு ராகு மற்றும் கேதுக்களின் செல்வாக்கு முடிவடைந்து 12 மற்றும் 6ஆம் இடங்களுக்கு செல்லும் போது இவை யாவும் மாறும் மற்றும் கன்னிராசி மக்களின் ஆரோக்கியம் நலமாக மேம்படும். இருப்பினும் மார்ச் மாதம் வரை சனி பகவான் தன் ராசிக்கு 7வது வீட்டில் சஞ்சரித்து கன்னிராசியை 7ஆம் பார்வையாக காப்பாற்றுவார் நம்பலாம். இந்த காரணத்திற்காக உங்களின் ஆரோக்கியம் முற்றிலும் சீராக உங்களால் வைத்திருக்க முடியும். அதற்கு தகுந்தவாறு நீங்கள் மிகுந்த கவனமுடன் தாங்கள் செயல்பட வேண்டும். இதன் அர்த்தம் என்னவென்றால் கடந்த கால உடல்நல பிரச்சனைகளை இந்த ஆண்டு நீங்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. புதிய பிரச்சனைகள் தோன்றுவதை தடுக்க கன்னிராசி மக்கள் நல்ல உணவு பழக்கம் பேணுவது மற்றும் யோகா நடைபயிற்சி செய்வது அவசியமாகிறது. குறிப்பாக இடுப்பு அல்லது கீழ்முதுகில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் ஆரோக்கியமான உணவை பின்பற்றி தகுந்த மருத்துவ சிகிச்சையை பெறுவது தங்களுக்கு புத்திசாலித்தனமாக இருக்கும் என்று அறிவுறுத்தப்படுகிறது. அடுத்து கன்னிராசி மக்கள் கல்வி சார்ந்து பார்க்கும்பொழுது பொதுவாக 2025இல் கல்வியை பொறுத்தவரை கன்னிராசி மக்களுக்கு சாதகமான ஒரு ஆண்டாக இருக்கும். தங்களுக்கு குறிப்பிடத்தக்க இடையூறுகள் கல்வியில் ஏற்பட வாய்ப்பில்லை. தங்களின் கல்வித்துறையில் கன்னிராசி மக்களின் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன்களை தொடர்ந்து நீங்கள் பெறுவீர்கள், வெற்றி பெறுவீர்கள். ஆண்டின் முதல் பகுதியிலும் மே மாதத்தின் நடுப்பகுதியிலும் தங்களின் உயர்கல்வியுடன் தொடர்புடைய குரு பகவான் வியாழன் சஞ்சாரத்தால் கன்னிராசி மக்களாகிய நீங்கள் அதிக நன்மைகளை பெறுவதற்கு உண்டான சூழல் இருக்கிறது. நீங்கள் உங்கள் கல்வியில் சிறப்பாக செயல்படுவீர்கள் என்பது அர்த்தமுள்ளதாகவும் உண்மையான நிலைமையாகவும் இருக்கிறது என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும். மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குரு பகவான் வியாழன் உங்கள் 10ஆம் இடமான வேலை செய்யும் கர்மஸ்தானத்திற்கு இடம் மாறுகிறார். இது சமயம் தங்களின் தொழிற்கல்வி திட்டங்களில் சேரும் கன்னிராசி மாணவர்கள் விடாமுயற்சியின் மூலம் தங்களின் கடினமான உழைப்பின் மூலமும் தங்களின் கல்வியில் நல்லதொரு திருப்தியான முடிவுகளை அடைவதற்குண்டான சூழலை அடைவார்கள். உயர்கல்விக்கு செல்ல விரும்பும் கன்னிராசி மாணவர்களும் இந்த குருவின் இடமாற்றத்தால் நல்லதொரு பயனடைவார்கள். மற்றுமுள்ள மாணவர்கள் தங்களின் படிப்பில் அதிக முயற்சி எடுக்க வேண்டி இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். எக்காரணம் கொண்டும் அகங்காரமும் அதிக நம்பிக்கையும் வேண்டாம். இந்த ஆண்டு பொதுவாக கன்னிராசி மக்களுக்கு கல்விக்கு பயனுள்ளதாக இருந்தாலும் மே மாதத்தின் நடுப்பகுதி பிறகு தங்களின் கடின உழைப்பின் வேகத்தை கன்னிராசி மக்கள் அதிகரிக்க வேண்டும் என்பதை இது குறிக்கிறது. இப்படி செய்தால்தான் கன்னிராசி மக்கள் தங்களின் படிப்பில் நல்ல பலன்களையும் வெற்றிகளையும் பெறுவதற்கு ஏதுவாக இருக்கும். மற்றவர்களால் நீங்கள் பாராட்டப்படுவீர்கள். அடுத்து கன்னிராசி மக்களின் வணிகம் சார்ந்து பார்க்கும்பொழுது கன்னிராசி மக்களே தங்களின் வணிக கண்ணோட்டத்தில் 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு சராசரி அல்லது கலவையான ஒரு பலன்களை விளைவுகளை தரக்கூடிய சூழலில் இருக்கிறது. இந்த ஆண்டு தங்களின் 10ஆம் வீட்டில் பாதகமான பலன்கள் இல்லை என்ற போதிலும்
மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குரு பகவானின் பயிற்சி 10ஆம் வீட்டில் தொடர இருக்கிறது. 10ஆம் வீட்டில் குரு பகவான் விழாவின் சஞ்சாரம் பொதுவாக சாதகமாக இருப்பதில்லை. காரணம், 10ஆம் இடம் குருவின் போது இருக்கும் வேலை பதவி பறிபோகும் என்று கூறுவார்கள். இது அஞ்சுவதற்கு இல்லை. எந்த பதவியில் இருக்கிறதோ அதை விட மேலான மேம்பட்ட பதவிக்கு போகலாம். மற்றும் கல்யாணமான பெண்களுக்கும் இல்லை ஆண்களுக்கும் தங்களுக்கு குழந்தை வாரிசு பெற்று தாய் தகப்பன் என்ற பதவியை பெறலாம். திருமணம் ஆகாத இருந்தவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய சூழலும் இருக்கிறது. பதவி உயர்வு கிடைக்கும். ஆகவே நீங்கள் எதையும் பொறுமையாக இருந்து நிதானமாக இருந்து கடந்த கால அனுபவங்களின் உதவியுடனும் வேலை செய்தால் இன்னும் சாதகமான பலன்களை நீங்கள் பெறலாம். ஆகவே 10ஆம் இடம் சஞ்சாரம் என்பது நல்லது ஒரு முன்னேற்றமான வாழ்வை தரக்கூடிய சூழலில் நீங்கள் இருப்பீர்கள். இருப்பினும் கன்னிராசி பலன் 2025 மார்ச் மாதத்திற்கு பிறகு சனி பகவான் 8ஆம் வீட்டிற்கு செல்வதை வெளிப்படுத்தக்கூடிய சூழல் இருக்கிறது. இது சில வியாபார மந்த நிலையை ஏற்படுத்தும். அதிர்ஷ்டவசமாக ராகு கேதுவின் தாக்கம் 7ஆம் வீட்டிலிருந்து முடிவடையும் நேரத்தில் இது நடைபெறுகிறது. இந்த காட்சிகள், இந்த கிரக நிலைகள், பயிற்சிகள் யாவற்றையும் கருத்தில் கொண்டு இந்த ஆண்டு வியாபாரத்திலும் மந்த நிலை இருக்கலாம் என்றாலும் சற்று அனுபவம், உத்தி மற்றும் மூத்த தலைமைத்துடன் நீங்கள் பணியாற்றினால் வணிகம் படிப்படியாக உயரும் என்று முடிவு செய்யலாம். நீங்கள் நல்லதொரு ஆரோக்கியமான லாபம் ஈட்ட உங்களை இந்த நேரத்தில் கிரக நிலைகள் யாவும் அனுமதிக்கும் என்று நம்பி நீங்கள் வேலை செய்யுங்கள். அடுத்து கன்னிராசி மக்களின் தொழில் கண்ணோட்டத்தில் கன்னிராசினுக்கு 2025ஆம் ஆண்டாக நல்லதொரு ஆண்டாக இருக்கும். அவ்வப்போது சில இடையூறுகள் வரலாம். அது உங்களுடைய கவனமின்மையாலும் கர்வத்தாலும் இருக்கும். அதே நேரத்தில் தங்களுக்கு முன்னேற்றம் சாத்தியமாகும் தொழில் என்பது அடித்து கூறலாம். ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மார்கழி மாதம் வரை சனியின் சஞ்சாரத்தால் உங்கள் பணி வலுப்பெறும் என்று இருக்கிறது. நீங்கள் அதிக முயற்சி எடுத்தாலும் உங்கள் மேற்பார்வையாளர்கள் உங்கள் வேலையில் திருப்தி அடைவார்கள். முன்னேறுவதற்கான உங்கள் திறன் உங்களை விட உங்களின் விடாமுயற்சி மற்றும் தங்கள் நிறுவனத்தின் வலிமை இரண்டையும் சார்ந்துள்ளது என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். கன்னிராசி மக்களின் 2025 ஜாதகப்படி நீங்கள் தொழிலை மாற்ற விரும்பினால் இந்த ஆண்டு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று கூறுகிறது. மார்ச் மாதம் முதல் மே மாதம் வரை உங்கள் 6ஆம் வீட்டில் எந்த எதிர்மறையான தாக்கமும் இல்லை என்பதால் நீங்கள் நல்லதொரு தொழில் முன்னேற்றத்தை அடையக்கூடிய சூழலை இது தருகிறது. இதன் விளைவாக நீங்கள் இதற்கிடையில் வேலையில் நிம்மதியாக உங்களுடைய செயல்பாடுகளில் இருப்பீர்கள். ராகு பகவான் சஞ்சாரம் மே மாதம் தொடங்கும் சில இடையூறுகளை உங்களுக்கு ஏற்படுத்தலாம். ஆனால் இதில் சாதகமான அம்சம் என்னவென்றால் இடையூறுகளுக்கு பிறகு நல்ல விஷயங்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப நிலையில் இருக்கிறது. மேலும் நீங்கள் உங்களின் வெற்றியை அடைய முடியும் மற்றும் உங்களுடைய திட்டமிடலில் வெற்றியாளராக கருதப்படுவீர்கள். உங்கள் கீழ் பணிபுரிகளும் மேலதிகாரிகளும் பாராட்டி போற்றுவார்கள். கன்னிராசி மக்களின் நிதி சார்ந்து பார்க்கும்போது பொதுவாக நிதிநிலையை பொறுத்தவரை கன்னிராசி மக்களுக்கு 2025 ஒரு நல்ல ஆண்டாக இருக்கும் என்று நம்பலாம். உங்கள் முயற்சிகள் உங்களுடைய தொடர் திட்டமிடலுக்கு நல்லதொரு பலனளிக்கும். நீங்கள் தொடர்ந்து பணம் சம்பாதிப்பீர்கள், சேமிப்பில் குவிப்பீர்கள். எந்த கிரகமும் உங்கள் பண வீடு அல்லது லாப வீட்டு நீண்ட காலம் உங்களுக்கு தீங்கு விளைவிக்காது. உங்கள் வணிகம், வர்த்தகம் மற்றும் வேலையில் நீங்கள் எவ்வளவு சிறப்பாக செயல்படுவீர்கள் என்பதன் அடிப்படையில் நீங்கள் கணிசமான வருமானத்தையும் பணத்தையும் குவித்து நிதி பலன்களை பெருக்குவீர்கள் என்று நம்பலாம். செல்வத்தை குறிக்கும் குரு பகவான் விழாடன் உங்களுக்கு ஆண்டின் தொடக்கத்திலிருந்து சாதகமான அம்சத்தில் இருக்கிறார். மே நடுப்பகுதி வரை குரு பகவான் விழாடன் பின்னர் கர்மாவின் 10ஆம் வீட்டில் நிலை கொள்ள இருக்கிறார். அவர் கன்னிராசி மக்களின் செல்வத்தின் வீட்டை கவனிப்பார். அவருக்கு 11ஆம் வீடு 10ஆம் வீட்டில் 2ஆம் வீடாக இருக்கிறது. இதனால் தங்களுக்கு சேமிப்புக்கு அவர் உதவி செய்வார். உங்கள் வருமானத்தில் போதுமான சேமிப்பை வைத்திருப்பதை இது குறிக்கிறது. ஏற்கனவே சேமித்து வைத்திருக்கும் பணத்தை செலவழிக்காமல் பாதுகாப்பதில் நன்மை பெறுவீர்கள். கன்னிராசி 2025 படி சுக்கிரன் சஞ்சாரம் பொதுவாக உங்கள் செல்வத்தை பாதுகாக்க உதவுகிறார். பொருளாதார காரணியின் அடிப்படையில் 2025 பொதுவாக கன்னிராசி மக்களுக்கு நேர்மறையான விளைவுகளை கொண்டு வரலாம் என்று இதிலிருந்து நாம் முடிவு செய்யலாம். அதற்குண்டான வழிகள் நலமாக இருக்கிறது. 2025 கன்னிராசி மக்களுக்கு பரிகாரங்கள் என்பது ஒரு கருப்பு பசுவிற்கு பசும் கீரைகளையும் அருகம்புல்லையும்
முன்ன கொடுங்கள் மற்றும் அவற்றின் கழுத்தை நன்றாக சொரிந்து சேவை செய்வது நலமாக இருக்கும். தினமும் விநாயகப் பெருமனை வழிபடுங்கள். அவரது அகவலை பாராயணம் செய்யுங்கள். தொடர்ந்து நீங்கள் வெளியில் செல்லும் போது மஞ்சள், சந்தனம், குங்குமம் திலகத்தை நெற்றியில் தடவி வெளியில் செல்லுங்கள். மற்றவருடைய கண்கள் உங்களை தாக்காது. பொதுவாக கன்னிராசி மக்கள் 2025 வாழ்க்கையில் பல அம்சங்களில் தங்களின் விடாமுயற்சியின் விளைவாக சாதகமான மற்றும் சாதகமற்ற விளைவுகளை அனுபவிப்பார்கள். இந்த சாதகமற்ற விளைவுகள் என்பது உங்களுடைய கவனமின்மையாலும் அதிகம் மிஞ்சிய உங்களுடைய கருத்துக்களாலும் நம்பிக்கையாலும் இந்த செயல்பாடுகள் உங்களுக்கு சாதகமாகிறது. ஆகவே சற்று கவனமாகவும் எச்சரிக்கையோடும் செயல்படவிடும். கன்னிராசி மக்களுக்கு 7 நாட்டு சனி என்பது 2036 ஆண்டு ஆகஸ்ட் 27 தொடங்கி டிசம்பர் 12 2043 ஆண்டு முடிவடைகிறது. கன்னிராசி மக்களுக்கு தங்கள் வாழ்வில் சாதகமான பலன்களை ஈர்ப்பதற்கான மாதா புவனேஸ்வரி தாய் மற்றும் சந்திராண்டாவை வழிபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முக்கியமாக பெண் தெய்வங்களை வணங்கி வாழுங்கள். குடும்ப பெண்களை மதித்து நடக்க யாவும் நலமாகும். மார்ச்சுக்கு பிறகு சனி பகவான் தங்களுக்கு 8ஆம் வீட்டில் சென்று அஷ்டம சனியை தருகிறார். ஆகவே அந்த நேரத்தில் உங்களுடைய தேக நிலையை நீங்கள் பராமரிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதிகமாக ஓடுவது, கவனமின்றி வேகமாக வண்டிகள் பயணம் செய்வது, இவை யாவும் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் என்பதை உணர்ந்து சற்று பொறுமையாக நிதானமாக செயல்படுங்கள். யாவும் நலமாகும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக திரகாத்திர ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபராணி ஐஸ்வர்யங்களும் பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை போற்றி வணங்குவோம். வணக்கம். நன்றி.